வெல்கம் பேக் டு டிசிஆர் தமிழ் கார் ரிவ்யூ. நான் தான் குட்டியாரி. இது ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக இருக்க போகுது. என்னென்னா ஒரு பெரிய பழைய கிளாசிக் ஷெவர்லே உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறேன். இந்த ட்ரக்கு தான் சரியா. இவர்கிட்ட இன்ஜின் சொன்னோம்னா 5.7 லிட்டர் V8 இன்ஜின், ஒரு மிருகம் சரியா. அதுவும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், பிராண்ட் நியூவாக இருக்கைக்கே வந்தவர். எங்கிற ஓனரோட ஒரு 21 வருஷமாக இருக்கிறார். அதுக்கு முதல் ஓனர் ஒரு 10 வருஷம், அதுக்கு முதல் ஓனர் ஒரு 15 வருஷம் வச்சுருந்தவராம். கிட்டத்தட்ட யூகேலே நாங்கள் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 50 வருஷத்துக்கு கிட்ட யூகேலே இருந்தவர். ஆனால் அவர் பிறந்த நாள் வந்து 1956. என் அப்பாட வயசுண்டே சொல்லலாம் சரியா. அப்புறம் உங்கள் மூத்தில் இந்த காட்டுறேன். நீங்கள் மூத்தில் பெரிய ஹெட்லைட் இருக்கணும். இது முழுக்க உங்கள் ரேடியேட்டர் கிரில். இதான் உங்களோட குரோம் பம்பர். ஆனால் இதான் சிவரகீரை இடித்தோம்னா முதல் இதைத்தான் அடிபாடுமா இந்த கண்ணிமேல். இதனால் உள்பக்கம் தான் இருக்கிறார். அப்படியே சுற்றி பார்த்தோம்னால் ப்ராப்பர் ஸ்டீல் வீல் தான் இருக்கிறார் இவருக்கு. வெறும் இங்கே V8ன்னு இல்லை காட்டியிருக்கணும். இங்கே பாருங்க செவலே ஹைட்ரோமேட்டிக்னு இருக்குல்ல, அதுதான் அங்கே அப்பத்த கால ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இங்கே பாருங்க அவருக்கு கதவை திறந்து காட்டுறேன். ப்ராப்பர் ஹெவி டோஸ் சரியா. இதெல்லாம் மேனுவல் தான், மேனுவல் விண்டோஸ் இங்கே சுற்றுறதுக்கு. இங்கே ஒரு பட்ஜும் இருக்குது. இங்கே பாருங்க மேனுஃபேக்சர் பை செவலே டிவிஷன், ஜென்ரல் மோட்டர்ஸ் கோஆப்ரேஷனாக. ஸ்டேரிங்கை பார்த்தோம்னா ஒரு குட்டி ஸ்டேரிங் தான் இருக்கிறார். இங்கே ஒரு இதான் அங்கே இண்டிகேட்டர் ஸ்விட்ச். இதான் உங்களோட ஆட்டோமேட்டிக் கியர் ஸ்டோக். இது உங்களோட ஸ்பீடோ, அது இப்போதைக்கு வேலை செய்ய மாட்டாராம். இங்கேயும் 2-3 டயல்ஸ் இருக்கணும். உங்களோட ஆயில் ப்ரெஷர், உங்களோட 12 வோல்டேஜ் பேட்ரி எத்தனை வோல்டேஜில் ரன் பண்ணுறாருண்டு, அது உங்களோட ரேடியேட்டர் டெம்பரேச்சர். இங்கே ஒரு கிளாசிக் ரேடியோவும் இருக்கிறார். எல்லாம் ஸ்பொஞ்சு கிஞ்சி மாதிரி தான் இருக்குது. சரி, அப்படியே பின்பக்கம் பார்த்தோம்னால் இதான் உங்களோட ஃபியூல் டேங்க். இங்கே ஒரு பெரிய பெட்டே இருக்குது சாமான்களை ஏற்றி இருக்கிறதுக்கு. இது நார்மலாக ஒரு ஃபார்மர்ஸ் வச்சுருப்பீங்க. இந்த காரங்க ஓனரும் அப்படி அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறவர். பின்னுக்கும் பெருசாக ஷெவர்லேன்னு எழுதி ஒரு குரோம் பம்பரும் இருக்கிறாரு. அதுவும் இங்கே டபுள் எக்ஸோஸ் வர ஒரு மிருகம்தான். 5.7 லிட்டர் V8ன்னா நேச்சு பாருங்க, ஒரு மிருகம்தான். Oh my god, this car is clean. USA என்று இருக்குது இங்கே ஒரு குட்டி பேட்ச். இவருக்கு முந்தி ஆல்டர்னேட்டர் இல்லை, இது பிரதங்கிற ஓனர் எக்ஸ்ட்ராவாக பூட்டினது ஆல்டர்னேட்டர். ஆனால் தான் ரேடியோக்குள்ள அதில் கேட்கலாம்ண்டு. இதான் உங்களோட ஃபியூல் ஃபில்டர். இங்கே எல்லாம் வெரி சிம்பிளாக இருக்குது. இந்த முன் ஆக்சல் வந்து ஒரு ஜாகுவார் XF ஆக்சலாம். ஸோ 1978ஆம் ஆண்டு வந்த ஜாகுவார் இந்த ஃப்ரண்ட் ஆக்சல் தான் இங்கே முன்னுக்கு இருக்கிறார். சரி, அதனால தான் இவருக்கு இங்கே இதுதான் உங்களோட ஹைட்ரோலிக் பம்ப், உங்களோட ஸ்டேரிங் சரியா. நார்மலாக இதுக்கு பவர் ஸ்டேரிங் ஒன்றும் இல்லை இந்த காருக்கு. நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்கிறார் தாத்தா. இங்கே இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி தான் கொஞ்சம் விண்ட்ஷீல்ட் வாஷர், கண்ணாடிக்கு ஸ்ப்ரே அடிக்கும். அதுவும் ஒரு பேக் தான். இவர் தான் கார்பரேட்டர். இந்த முன் துண்டா இதுதான் கார்பரேட்டர் இந்த இருக்கிறார். இதெல்லாம் இப்போ நாங்கள் காணவே மாட்டோம் வர புது காரம் இல்லை. சரி நேர்களே, இது ஒரு குயிக் ரிவ்யூன்றே சொல்லலாம். இதை சொல்லுங்க, இது ஆக குயிக் ஆகிட்டு தான் இல்லையா இல்லை கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் லோங்காக மாக்கிறோம். இது ஒரு கிளாசிக் காரண்ட வழியாக எப்படியும் அடுத்த ரிவ்யூவில் என்ன சந்திக்க தானே போகிறீங்கிற லைக்கும் சப்ஸ்கிரைபும் மற்ற கொமெண்ட்டும் போகிற எல்லாருக்கும் மிக்க நன்றி. எப்படி உங்கள் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ.